கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 21:16. Matthew 21:16. அவரை நோக்கி, இவர் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்க ஒரு சூழ்நிலை பாருங்க. தேவாலயத்தில் இருக்கிறாரு. இங்கே மத தலைவர்கள்லாம் பயங்கர கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவங்க கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் எப்படி தெரியுமா பதில் கொடுக்குறாரு? ரொம்ப அழகாக நேர்த்தியாக வேத வசனத்திலேருந்து கொடுக்குறாரு. என்ன, அவங்க என்ன கேட்குறாங்க? ஐயா நீங்கள் பாருங்கள், தாவீதின் குமாரன், அது மாத்திரமில்ல ஓசன்னான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தேவதூஷணம் மாதிரி இருக்குது, இதை நிறுத்துங்க, ஏன்னா இதை நிறுத்துங்க என்று சொல்லும்போது அவங்க சொல்கிறத கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆமாம், அவர்களுடைய துதியை ஏற்றுக்கொள்கிறாரு. நான் அதை ஏற்றுக்கொண்டேன், அவங்களுடைய துதியை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் தான் ராஜா என்பதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள்லாம் ரிலீஜியஸ் எக்ஸ்பர்ட்டு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணித்தவங்க. நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கிறீங்க, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை விட்டுட்டீங்க. உங்கள் பிரச்சனை அறியாமை இல்லை, குருட்டுத்தன்மை. ஏன்னா சிறு பிள்ளைகளுக்கு புரியுது, அது என்ன, அவங்க பார்க்குறத புரிஞ்சு கொள்கிறாங்க. ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்கிறாரு. எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு? 8வது சங்கீதம் 2வது வசனத்திலிருந்து எடுத்து சொல்கிறாரு. பாலகருடைய வாயினாலும் என்ன, குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? என்ன 8வது சங்கீதம் 2வது. கர்த்தருடைய காரியம், மனிதனுடைய மனத்தாழ்மை என்ன சிறு பிள்ளைகள்கிட்ட வரக்கூடியதாக. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த சிறு பிள்ளைகள் என்னை சரியான முறையில் ஆராதிக்கிறாங்க, ஆனால் இந்த மத தலைவர்கள் எங்களை தவறான முறையில் என்னை எதிர்க்கிறாங்க. இதை வேத வசனம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லிருச்சு. இந்த சிறு பிள்ளைகள் வேத வசனத்தை, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றாங்க. ஆனால் இந்த மத தலைவர்கள், இதை படித்தவங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி எதிர்க்கிறாங்க. ஏன்னா இதை கர்த்தர் என்ன சொன்னார்? இதை நீங்கள் கொண்டு வந்தீங்க, அவங்களுடைய வாயினால துதிக்க செய்வேன் என்று சொல்லக்கூடிய துதி உண்டாகும்படி செய்தீர் என்று சொல்லக்கூடியதா? அப்ப என்ன, இங்க அவர் கர்த்தர் இந்த காரியத்தை அந்த சிறு பிள்ளைகளை உபயோகப்படுத்தி இங்க தங்களுடைய கர்த்தத்துவத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் எப்படி தவறுதலாக போய்விட்டார்கள் என்று சொல்லக்கூடியதா? ஏன்னா ஆம் நான் கேட்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது அவர்களுடைய துதியை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ராஜா என்று சொல்லி, நான் தான் அந்த ரட்சகர் என்று சொல்லி துதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த யூத மத தலைவர்களுக்கு ஒன்று தெரியும். என்ன, இஸ்ரவேல் தேச மக்களுக்கு, யூத தலைவர்களுக்கு என்ன தெரியும்? கர்த்தரை தவிர வேற யாரையும் துதிக்கக்கூடாது. இப்போ இந்த சிறு பிள்ளைகள் இவரை துதிக்கும் போது என்ன, இவர் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றாங்க. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதை ஆண்டவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஆண்டவர் என்று சொன்னாரா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்துக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக, அது சீஷர்கள் அவரை ஆராதிக்கும் போது ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே மாதிரி இங்கே சிறு பிள்ளைகள் அவரை துதி கொடுக்கும்போது அந்த துதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக. அப்போ இங்கே வேத வசனம் என்ன சொல்லுது? இந்த சிறு பிள்ளைகளுடைய துதியை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் அவர் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அந்த மத தலைவர்களுக்கெல்லாம் என்ன, வேத வசனத்தை வாசிச்சாங்க, ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் ஒரு குருட்டுத்தன்மை வந்துருச்சு. ஆனால் அந்த சிறு பிள்ளைகள் என்ன பார்க்குறாங்க? அங்கே கண்களுக்கு முன்பாக பார்க்கிறத பார்த்துட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் கர்த்தரை துதிக்கக்கூடியதாக இருக்கிறாங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்க்கையும் நம்மளுடைய எண்ணங்களும் தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு என்பது எதன் மூலமாய் வர வேண்டும் என்றால் வேத வசனத்தினுடைய சரியான புரிந்து கொள்ளுதலின் மூலமாய் வர வேண்டும்.
நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு போதகர் சொன்னார், இல்லை அந்த சகோதரன் சொன்னார், இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை எங்கள் அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று உங்கள் எண்ணங்களில் வரக்கூடிய ஒரு புரிதல் எதிலிருந்து வரணும்னா வேத வசனத்தில் இருந்து மாத்திரம்தான் வர வேண்டும். அதனால இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இது பண்ணும்போது என்ன சொல்றாரு? ரொம்ப தெளிவாக வேத வசனத்தை தான் சொல்றாரு. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய புரிதல் எல்லாவற்றிலும் வேத வசனம் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நமக்கு காட்டட்டும். செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன் மூலமாய் உம்மை யார், நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.